ஆடிப்பூர விழாவில் கஞ்சி வார்க்க உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் ஒன்று கூடி வந்திருக்கும் இக்காட்சியை கண்டவர்கள் மீண்டும் மீண்டும் இதை காண ஏங்குவர். பொதுவாகவே ஆலயத்தில் ஓர் விழா என்றால் குடும்பத்தில் உள்ள அனைவரும் பங்கேற்க வேண்டும். இதை உலகிற்கு எடுத்துக்காட்டும் வகையில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர விழா விளங்கியது. பிள்ளைகள் காய்ச்சி வந்த கஞ்சியை எந்தவித பேதமும் இன்றி தனக்கு படைக்கச் சொன்னாள். எல்லார்க்கும் பொதுவான அன்னை வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரம் கழிக்கும் வரமாய், நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடுவாய், கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் களிப்பாய், கஞ்சியிலே தன்னருளை கலந்து கொடுத்தாள். உலகத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடும் திருத்தலத்தில் கொண்டு வந்த கஞ்சியை ஒரு சேர கலந்து எல்லாரும் உண்ண வேண்டும் என்பது அம்மாவின் அருள் கட்டளை. அம்மாவின் கட்டளை அல்லவா? மனமாற பக்தர்கள் ஏற்றுக்கொள்வது கடமை அல்லவா, களிப்பல்லவா? தலைமீது ஏந்தி வந்த கஞ்சியை தாயிட்ட கட்டளைப்படி ஒன்றாக கலந்து பக்தர்கள் ஒன்று கூடி உண்ணும் காட்சியிலே சாதியம் மறைகிறது, சமத்துவம் பிறக்கிறது. மேட்டு குடியினரும் நாட்டுப்புறத்தாரும் ஒன்றாக கலந்துவிடும் ஒரு குலம்தான் சிறக்கிறது. புண்ணியத்தின் பரிமாற்றம் மக்களின் பூரிப்பில் தெரிகிறது. ஒரு தாயின் பிள்ளைகளாய் உலகத்து மக்கள் எல்லாம் ஒன்றுகின்ற சக்தியுகம் உருவாகி முளைக்கிறது. கஞ்சி கலையை எவ்வளோ கஷ்டப்பட்டு சுமந்து வரமே அவ்வளவும் அம்மா நல்ல வழி காமிப்பாங்க. அதனால் இது இந்த பாதையை ஒரு சிரமமாக எடுத்துக்காமல் ஒரு சுமை இல்லாமல் ஒரு சுலபமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் கஞ்சி கலையை தூக்குமாறு அம்மாவோட சக்தியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சக்தி. இந்த ஆடிப்பூரத்தினால நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுது, நம்மள உள்ள பிரச்சனைகள்லாம் தீருது. இங்கே வரதுனால நாங்கள் நல்லா இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம பிரச்சனைகள்லாம் தீருது. அம்மா இன்னும் மேல் மேல் நல்லா செய்கிறாங்க, நல்லா வச்சிருக்கிறாங்க. நாங்கள் எல்லாமே ஃபேமிலியோடு நல்லா இருக்கிறோம். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அம்மானா என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வயிற்றில் ஒரு நோய் வந்ததுனால அதை அம்மான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷனே நடக்க வேண்டியது அது இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அம்மாவே சரணம் அம்மாவே கெதின்னுட்டு வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் மன்றத்துக்கு போவேன். அது மாதிரி இங்கே மருவத்தூருக்கும் நான் எல்லா விசேஷத்துக்கும் கலந்துக்குவேன். இப்போ என் குழந்தைங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. பையன் நல்லபடியாக இருக்கான். வீட்டுக்காரங்க ரொம்ப நல்லபடியாக இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம். நான் பெங்களூரு நான் வந்ததுக்குது எப்கு నుంచి வந்தாமோ நமக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அதுக்கே ரொம்ப இஷ்டமாயிடுச்சு, எங்கள் உடம்பு நல்லதாகிடுச்சு. அதே குழந்தைன்னு கூப்பிட்டு வந்தானோ அதுக்கோசரம் நமக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குது. வந்துட்டோம், திருப்பி திருப்பி வரோம். உடம்பு முடியாமல் இருந்து உடம்பு கஞ்சி கலையை எடுத்து கோயிலுக்கு வந்துட்டு இருந்ததுனால நல்லா இருக்கு அம்மானால. ஓம் சக்தி பராசக்தி. நான் பெங்களூர்ல இருந்து வரேன். நான் 10th 75% ஸ்கூலுக்கே ஃபர்ஸ்ட் நல்லா பாஸ் ஆகிருக்கிறேன். எங்கள் ஊர்லேயே பெரிய காலேஜ், அந்த காலேஜில் சேரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால அங்கே காலேஜில் சீட்டு கிடச்சிச்சு. அது 6580 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். ஆனால் எங்களால் முடியல. அங்கே போய் கேட்டதுக்கு ஃபீஸ் கட்டினாதான் காலேஜுக்கு சேர்த்துவோம், இல்லைன்னா சேர்த்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஃபைனல் டேட் கொடுத்திருந்தாங்க, அது கட்டவே ஆகல எங்களுக்கு. அதனால நாங்க அம்மா கிட்ட வேண்டி தினமும் மந்திரம் சொல்லி ரொம்பவே அழுதோம். அதனால எல்லாரும் கிட்டே கேட்டதுனால யாரும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தினமும் பூஜை பண்ணி அந்த அம்மாவோட மந்திரத்தை 108 1008 படிச்சு அந்த அம்மா கருணை காட்டினதால இப்ப நான் அந்த காலேஜுக்கு சேர்ந்திருக்கிறேன். இன்னைக்கு நல்லா படிச்சுட்டு இருக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி. ரொம்ப நன்றி. அம்மாவிற்கு தொண்டு செய்வது என்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமானது.
அது கருவறை பணியாக இருந்தாலும் சரி, கழிவறை பணியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விழாவிலும் தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காகவே தங்கள் குடும்பத்துடன் இங்கு வருகிறார்கள். அது ஏன் என்ற கேள்விக்கு பதிலை அவர்களில் ஒருவர் கூறுவதை நாம் இப்பொழுது பார்ப்போம். அதாவதுங்க, அம்மாவுடைய தொண்டு செஞ்சா எங்களுக்கு வீட்டில் நம்ம நிம்மதியாக இருக்கோம். எங்கள் வேலையை அம்மா செஞ்சுக்குவாங்க. அதனால் நாங்கள் இதை செய்கிறோங்க. இதில் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்குங்க. அம்மாவுடைய தொண்டு செஞ்சாக்கா எங்களுக்கு மனசு நிம்மதியாகவும் இருக்கும். எங்களோட பணியை அம்மா பார்த்துக்குவாங்க. அதுக்காக நாங்கள் இந்த பணி செய்கிறோங்க. சித்தர் பீடத்தில் நடைபெறும் விழாக்களில் அதிக அளவில் பக்தர்கள் பங்கேற்கின்றனர் என்பதினால் அவர்களுக்கு தேவையான அனைத்தும் எளிதில் கிடைக்கும் வண்ணம் ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கும். அதே போன்று இந்த ஆடிப்பூர பெருவிழாவும் அமைந்திருந்தது. முதலுதவி, தகவல் மையம், பிரச்சார ஊர்திகள், ஆம்புலன்ஸ் என்று நாம் கூறிக்கொண்டே போகலாம். முப்பத்தி 5வது ஆடிப்பூர திருவிழாவின் கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெறும் அதே நேரத்தில் அன்று மதியம் 1 மணிக்கு சுயம்பு அன்னைக்கு பால் அபிஷேகம் செய்யும் வைபவத்தை அருள் திரு அம்மா அவர்கள் துவக்கி தந்தார்கள். அதன் மூலம் பக்தர்கள் செய்கின்ற பாலபிஷேக புண்ணியத்தின் ஆற்று பெருக்கை அன்னையே துவக்கி வைத்தார்கள் என்று சொல்லுவதுதான் மிக பொருத்தமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. ஆடிப்பூர விழாவில் மேல்மருவத்தூரில் அன்னைக்கு பால் அபிஷேகம் செய்கின்ற வாய்ப்பு ஒரு அரிய வாய்ப்பு. கஞ்சி வார்ப்பு செய்து அன்னைக்கு படைத்து கலந்து பகிர்ந்துண்டு களிப்புற்ற பக்தர் கூட்டம் சுயம்பு வந்து சொந்தம் கொண்டாடும் அன்னைக்கு பால் அபிஷேகம் செய்யவும் மணிக்கணக்காக காத்திருந்தது.